எடுத்துட்டு இது மேலே கொஞ்சமாக பொடி தூவி விடுவா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டு சமையல் ஸ்பெஷல் என்ன லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் சொல்லிட்டு பார்த்துடலாமா? 3 days ஆகுதுல நம்ம வீட்டு சமையல் ஸ்பெஷல் போட்டு. அது சாட்டர்டே சண்டே வந்தாவே அது போட முடியல. அதனால தான் ஃபஸ்ட்டு வந்து என்ன லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட்னு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி பொடி தோசை இருக்கும் என் கணவருக்கு. நான் தான் கேட்டேன். இருந்தாலும் அவங்க தானே கேட்டாங்க. இல்லைங்க அங்கே நெய் இருக்குங்க. ரொம்ப சூடாக இருக்கு. ஆஃப் பண்ணிடுவா. அங்கண்ணா இந்த கேஸ் பிரச்சனை வந்ததுலேருந்து தண்ணி அதில் தான் சூட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஷார்ட்ஸில் பார்த்துருக்கீங்க. எனக்கு யூஸ் பண்ணலாம் தெரியாது, ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க மேரேஜ்க்கு முன்னாடியே தனியாக பேச்சுலராக இருக்கும் போது வாங்கினது. ஆனால் அது வந்து லிப்பேரில் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே வரும்போது எடுத்துகிட்டு வந்தாங்க. அதை வந்து இங்கே யூஸ் பண்ணி பார்த்தா யூஸே ஆகலை. இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நின்று யூஸ் ஆகிட்டு இருந்துச்சா, அதனால் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போட்டுருந்தோம். இப்போ வந்து இந்த கேஸ் பிரச்சனைலாம் வந்ததுனால சரி தண்ணி வைக்கிறதுக்காக கேஸை சேவ் பண்ணுவோம். ஒரு வேளை அப்படியே சரி பண்ணி இது ஆகிடுச்சு, சாரி யூஸ் பண்ணி சரியாயிடாதான்னு ஒரு நம்பிக்கலாம். ஓகே, ஆயிலே ஓடாதுங்க. அழகான சூப்பரான நெய் பொடி தோசை. இந்த உண்மையாகவே பொடி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நைட்டு நாங்கள் 2 பேரும் நல்லா தோசையை விட பொடி தான் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தோம். செம்ம டேஸ்ட் உண்மையாகவே பொடி. நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. குத்து மதிப்பாக தான் போடுவேன், எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் ஷார்ட்ஸில் அது அப்லோட் பண்ணியிருக்கேன் எப்படி அரைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. குத்து மதிப்பாக தான் போடுவேன். அது எப்படி அவ்வளோ நல்லா வந்துச்சுன்னு எனக்கே தெரியல. அதான் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சரி, ஓகே, வாங்க லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை, அதுக்கு சைடிஷ் வந்து என் ஹஸ்பண்ட் கேட்ட வெங்காய சட்னி. நான் வந்து இது ஆல்ரெடி ஒரு வாட்டி அரைச்சேன். எனக்கு நீ ஒரு வாட்டி அரைச்சல அந்த சட்னி இன்றைக்கி வேணும்னு கேட்டாங்க. அதனால் அதுதான் அரைச்சி கொடுத்துருக்கேன். நிறையா வாட்டி கேட்டிருக்கியா? எங்க நீங்கள் கேட்டேன் எப்போங்க அரைச்சதில்லை, இப்படியே பண்ணக்கூடாதுங்க. இப்போ கூட டைம் இல்லை, நீ கேட்டிருந்தேன்னு அரைச்சி கொடுத்தேன். அதுக்கப்புறம் மதிய லஞ்ச் வந்து புதினா வந்து வாங்கிட்டு வந்து அதை துவையல் மாதிரி பண்ணி புதினா சாதம் மாதிரி செஞ்சுட்டேன். அது கூட கொஞ்சம் முந்திரிலாம் போட்டிருக்கேன். அதில் வந்து என்னென்னா சாதம் மட்டும் இந்த அரிசி சரியே இல்லை, ஒன்றும் வேக மாட்டேங்குது, இல்லை குழஞ்சிருது, அந்த மாதிரி ஆகிட்டுருக்கு. அதனால தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் புதினா துவையல் டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு சைடிஷ் வந்து வாழைக்காய் வறுவல். வாழைக்காய் வாங்கி செஞ்சு ரொம்ப நாள் ஆகுது, அதனால இன்றைக்கி வாங்கி வறுவல் மாதிரி செஞ்சுருக்கேன். நீ எப்போ கேட்டு நான் எப்போ செஞ்சு கொடுக்கல. இப்போ கூட எனக்கு டைமே இல்லை, நீ கேட்டன்றதுக்காக தான் நான் செஞ்சு கொடுத்தேன். நான் சும்மா தான் சொன்னேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இதுதான் லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட். ஃபஸ்ட்டு வந்து நம்ம லஞ்ச் பேக் பண்ணிடலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி என்னோடய கணவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னு சொல்லுங்கள்? ஏன்னா 1 pot ரைஸில் ரசே வேணாம், தனித்தனியாக எடுத்துப்பாங்க, அப்படியே சாப்பிடலாம். இங்கே பாரு பின்னாடி நல்லா மொறுன்னு இருக்கு. அப்படியே தெரிஞ்சு பார்க்க சரி விடு. அஸ்மில் வச்சதுனால அது தீயும் ஆக மாட்டேங்குது. ஹை ஃப்ளேமில் வச்சு தீஞ்சிரும். அது வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் வாழைக்காய் வறுவல், எனக்கு இந்த மாதிரி வாழைக்காய் வறுவல் வரவே வராது. எங்கள் அம்மா சூப்பராக செய்வாங்க. இது வந்து நம்ம ஆணில் போட்டோன்னு ஓட்ட ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு எப்படியாவது அது மாதிரி செய்யணும்னு சொல்லிட்டு சிம்மிலாம் வச்சு எப்படியோ ஓரளவுக்கு அந்த மாதிரி கொண்டு வந்துட்டேன்.
ஆமாம். ஓகே கரெக்டாக இருக்குது. அதான் எங்கள் தண்ணி சூடாக இருக்கு போலக்கே. வேர்க்கு வேறு ஒடுங்குது. இந்த சம்மர் ஸ்டார்ட் பண்ணாலே கிச்சனில் நிற்க முடியாது. அதுதான் என்னங்க இன்னைக்கு நீங்கள் கேட்டு வெங்காய சட்னி. ஆக்சுவலாக நான் தான் இந்த வெங்காய சட்னி ஒரு வாட்டி செஞ்சேன். இது பேர் வெங்காய சட்னியான்னு கூட எனக்கு தெரியாது. தக்காளியை ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு 2-3 பொருள் ஆட் பண்ணி போட்டு செஞ்சேன். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அது உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கும் செய்யணும்னு சொல்லியிருந்தாங்க, அதனால் செஞ்சிருந்தேன். ஓகே, இன்றைக்கி லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான். நீங்கள் என்ன லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.